பரோட்டும் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். நான் உங்கள் பிரசாந்த். இன்று நம்மோடு திருமேனி அவர்கள் இணைந்துள்ளார். தோழர் வணக்கம் தோழர். வணக்கங்க. வணக்கம். என்ன தோழர், இன்னைக்கு என்ன கூட்டம், இன்னைக்கு என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை பண்ண போறோம் அப்படின்றத ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு? இருக்கவே இருக்கு. நம்ம ஒன்றிய அமைச்சர் இன்னைக்கு நம்ம பேசுவதற்காக ஒரு கண்டென்ட்டை கொடுத்திருக்கிறார். ஒன்றிய அமைச்சர் மட்டும் கிடையாது, பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் கூட ஒரு விஷயத்த பேசியிருக்கிறாரு. அதற்கு அப்போஸ் பண்ணி நம்ம தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் ஒரு கண்டனங்களை மிக வலுவாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதை பத்தி இன்னைக்கு நம்ம பேசுவோம், விரிவா பேசுவோம். இல்ல தோழர், இப்ப அதை பத்தி விரிவா பேசுவோம். ஆனா நம்ம தான் நாகரிகமற்றவர்களை தோழர். தமிழ்நாடு எம்பிக்களை சொன்னா என்ன, தமிழ்நாட்டு மக்களை சொன்னா என்ன, நம்ம நாகரிகமற்றவர்களை தோழர். அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து ஜனநாயகம் இல்லாத, ஜனநாயகத்தை கடைபிடிக்காத ஒரு ஆளா நமக்கு தெரியுமே. அது ஏன் தெரியும் தோழர்? அதாவது ஜனநாயகம் அப்படின்னா என்னன்னு கூட தெரியாதவங்க எல்லாம் ஜனநாயகத்தை பத்தி பாடம் எடுக்கிறதும் ஜனநாயகத்தை பத்தி பேசுறதும் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுல வந்து இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் எதற்காக அவ்வளவு ஆவேசமாக எந்திரிச்சு அவ்வளவு கூச்சலிட்டு அந்த விஷயத்த வந்து அப்படி பேசினாரு அப்படிங்கிறது தெரியல. உண்மையில என்ன விஷயம் அப்படின்னா, மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் ஒரு கேள்வியை வச்சாங்க. அந்த கேள்விக்கு அது நாடாளுமன்றத்தில் வழக்கமாக கேள்விகள் வைக்கப்படுவது அப்படிங்கிறது சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்ப அதுக்குதான் நாடாளுமன்றத்துக்கு உண்மையை சொல்ல போனா போறாங்க. கேள்வி கேட்கறதுக்கும் அந்த இடத்துல ஒரு விஷயத்த ரைஸ் பண்ணி நமக்கான தேவையான விஷயங்களை வந்து பெறுவதற்காகவும் தான் நாடாளுமன்றமே போறாங்க. அந்த வேலையை நம்முடைய எம்பி அவர்கள் செய்யறாங்க. அதற்கு பதில் சொல்வதற்காக எழுந்த மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரொம்ப ஆவேசமா பேசுறார். நீங்க தமிழ்நாட்டு மக்களினுடைய மாணவர்களினுடைய வாழ்க்கையை கெடுக்குறீங்க, அதுல பூந்து விளையாடுறீங்க, கல்வியில பூந்து விளையாடுறீங்க, அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருந்தவரு இறுதியாக 2 வார்த்தைகளை சொல்கிறார். அன்டெமோக்ராட்டிக் அண்ட் அன்சிவிலைஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, நம்ம எல்லாம் ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, தமிழர்கள் தான் உலகத்திலேயே மிக மூத்த இனம், தமிழர்கள் தான் வந்து இந்த உலகத்திலே ரொம்ப பழமையான ஒரு மொழியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர், ரொம்ப கலாச்சார செறிவுக்க ஒரு இனம் அப்படின்லாம் நம்ம ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனா அவர் வந்து ஒரே வார்த்தையில வந்து நம்ம எல்லாம் வந்து அநாகரிகமானவர்கள், நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. 2வது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜனநாயகம் மற்றவர்கள், ஜனநாயகத்தன்மை அற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு பின்னால நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் அதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்த உடனே நான் அதை மீண்டும் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறார். நான் வந்து சொன்ன சொற்களை வந்து திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. வட நாட்டு மக்களினுடைய பார்வையில் தென்னாட்டு மக்கள் யாராக இருக்கிறார்கள், குறிப்பாக தமிழ்நாடு மக்கள் யாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் ஏதோ தனியா 2 கொம்பு முளைச்சிருச்சு, இவங்க வந்து எப்பவுமே வந்து இந்திய ஒன்றியம் சொல்லுகிற ஒரு விஷயத்த வந்து இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க, இவங்க வந்து அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே வர மாட்டேங்கிறாங்க, இவங்க அவுட் ஆஃப் இதுங்கிற மாதிரி எல்லா விஷயத்திலையும் இவங்க வந்து அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸே பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்கிறது. ஒன்றிய அரசு வந்து எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதற்கு நேர் எதிராகவே இவர்கள் வந்து பேசுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு போக்கு வந்து அவங்க எப்பவுமே கடைபிடிச்சுட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் மீது அந்த வன்மத்தை அவர்கள் எப்போதும் திணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். என்னடா நாங்க ஏதோ ஒரு ஆங்கிள் வந்து மும்மொழி கொள்கையை வந்து உள்ள திணிச்சிடலாம்னு நாங்க பாக்குறோம், ஏதோ ஒரு வகையில வந்து ஒன்றிய அரசினுடைய திட்டங்களை எல்லாம் உள்ள கொண்டு வந்து சொருகிடலாம்னு பாக்குறோம், நீட்டை கொண்டு வந்து திணிச்சிடலாம்னு பாக்குறோம். ஆனா இவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து போராடி கொண்டே இருக்கிறார்கள். நம்ம என்ன திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதற்கு எதிராக வந்து தமிழ்நாட்டு மக்கள் பேசுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துல தொடர்ச்சியாக வந்து அவர்களுக்கு ஒரு கடுப்பு, ஒரு கோபம் தமிழ்நாட்டு மக்கள் மேல இருக்கு. அது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் மீதும் இருக்கு. அப்போ அந்த பார்வையில இருந்து பார்க்கும்போது தர்மேந்திர பிரதான் அவர்கள் இதை பேசுவதில் நம்ம ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவர்கள் இதைத்தான் பேசுவார்கள், இதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது. இப்ப தமிழ்நாட்டுல சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் ரொம்ப ஆவேசமா மேடையில எல்லாம் பேசினாரு. பெரியார் வந்து தமிழர்களை வந்து காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு, காட்டுமிராண்டிகள்னு சொல்லிட்டாரு, தமிழ் வந்து ஒரு காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டாரு, ஆவேசப்பட்டாரு. அதற்கு எதிராக நாம் எல்லாம் வந்து நிறைய வந்து நம்மளுடைய கண்டனங்களை வந்து பதிவு செய்தோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ
தர்மேந்திர பிரதானும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்னன்னு, அன்சிவிலைஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து சொல்றாங்க. தமிழ்நாட்டு எம்பிக்கள் யாரு? அவர்களெல்லாம் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள். அப்ப தமிழ்நாட்டு மக்களினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்க. அப்ப தமிழ்நாட்டு மக்களையவே நீங்க என்னன்னு சொல்றீங்க, நாகரிகமற்றவர்கள், அன்சிவிலைஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றீங்கன்னா, அன்னைக்கு தந்தை பெரியார் சொன்னதற்கும் இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் சொன்னதற்கும் என்ன வேறுபாடுகள் இருக்குது? அன்னைக்கு தந்தை பெரியார் ரொம்ப தெளிவா சொன்னார். இவனுங்க உங்களை நாகரிகம் இல்லாதவனு சொல்றானுங்க, இவனுக்கு தமிழர்களை காட்டு மிராண்டிகள்னு சொல்றாங்க, தமிழர்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றானுங்க, அப்படிப்பட்ட நீங்கள் அவர்கள் சொல்றதை எல்லாம் நீங்கள் கேட்க வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் அவர்கள் பேசினாரு. இன்றைக்கு 2025 தர்மேந்திர பிரதான் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வாசகத்தை சொல்லுகிறார். இவர்கள் ஜனநாயகமற்றவர்கள், இவர்கள் அநாகரிகமானவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இதற்கு அன்னைக்கு பெரியார் பேசினாருன்னு ஒருத்தர் கைய தூக்கிட்டு பேசினார் இல்லையா, அவர் எங்க இருக்கிறார் இப்போ? இப்போ அவர் முகத்தை காட்டணும். கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசியிருக்காரு, நீ ஏதாவது பேசணும்னு சொல்லி பேசணும். நீ அப்படி பேசணும். அது எப்படி காமிப்பாரு? அதாவது அவர் தான் சொல்லிட்டாரு, சங்கி சக தோழன், சக தோழன் நான் பேசின ஒருத்தவனுக்கு அவன் சப்போர்ட் தானே பண்ணுவான். அவன் இப்படி இல்லைன்னு சொல்லி அதை தமிழனை பேசினா அவனுக்கு கோவம் வரணும், அவன் கோவம் வராது, ஏன்னா அவனோட தோழன் ஆச்சு அவன், அப்புறம் எப்படி சொல்லுவான்? இல்ல, அவருடைய தோழர்கள் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அவர் தான் சொல்றாரு, நான் தமிழ் மக்களுக்காக என்னுடைய உடல் பொருள் எல்லாத்தையும் நான் தமிழ் மக்களுக்காக தான் நான் விட போறேன் அப்படி இப்படின்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா உண்மையில அவர் எதுக்காக எல்லாத்தையும் சில்லறையை செதற விட்டாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது ரெண்டாவது விஷயம். அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. ஆனால் அப்படி பேசிய ஒருவர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏதாவது வாயை திறந்து பேசினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம இடத்துல இருக்கு. தொடர்ச்சியாக ஒன்றிய அரசிற்கு தமிழ்நாட்டு மக்களின் மீது ஒரு வெறுப்புணர்வு, இந்த தமிழ்நாட்டு மக்கள் என்னடா நம்ம பண்றதையெல்லாம் இவர்கள் ஏதோ ஒரு வகையில் இவர்கள் எதிர்த்து கொண்டே இருக்கிறார்களே, உண்மையில நம்ம ஏதாவது ஒரு கேப்ல உள்ள மும்மொழி கொள்கையை உள்ள திணிச்சிடலாம், என்இபி உள்ள திணிச்சிடலாம் நம்ம பிளான் பண்ணோம்னா அதற்கு நேர் எதிராக இந்த தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்களே அப்படிங்கிற அந்த ஒரு கோபம் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் பேசுவதாக நான் பார்க்கிறேன். நீங்க தர்மேந்திர பிரதான் பேசினத நான் நான் சொல்ற நான் உங்ககிட்ட முன்வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, தர்மேந்திர பிரதான் 40 எம்பிக்கள் மேல கோவப்படல. தர்மேந்திர பிரதானோட மிக ஆகச்சிறந்த வெறுப்பு என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல நம்மளால கால் உண்ட முடியல, அப்ப இந்த மாதிரியான திட்டங்கள் மூலியமா உள்ள வரும்போது இந்தியோ சமஸ்கிருதமோ இங்க நேரடியா உள்ள வரும்போது அவங்க மொழிகள்ல இங்க பேசும்போது இங்க இருக்கிற மக்களுக்கு புரியும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது ஓட்டா கன்வெர்ட் ஆகும். அப்ப வருங்காலத்துல நம்ம ஈஸியா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடலாம்ன்ற ஒரு சாயல் இருக்காங்கன்றதான் நீங்க சொல்றீங்க. அதைத்தான் நான் இவ்வளவு நேரம் புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அவன் ஒரு மும்மொழி கொள்கைக்கு காமிச்ச வீரியத்தை இன்னமும் மக்களுக்கு எத்தனையோ பயனற்ற திட்டங்களை மத்திய அரசு இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. அப்ப மத்திய அரசு எத்தனையோ திட்டங்களை முன்மொழிஞ்சு வரும்போது ஏன் அதுக்கெல்லாம் இவ்வளவு வீரியம் காமிக்க மாட்டான், ஆனா அந்த மும்மொழி கொள்கைக்கு மட்டும் காமிக்கலாம்? இதனோட வேறுபாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? எத்தனையோ திட்டம் இருக்குல்ல, அந்த திட்டத்துக்கு உங்க கேள்வியை நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுடைய கேள்வி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது எந்த திட்டங்களுக்கும் இவ்வளவு ஒரு வீரியத்தை காட்டாத ஒன்றிய அரசு இந்த மும்மொழி கொள்கை என்இபி விஷயத்துல மட்டும் ஏன் இவ்வளவு வீரியத்தை காட்டுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு ஒரு சமூகம் முன்னேறுது அப்படின்னு சொன்னா, ஒரு சமூகம் அடுத்த கட்டத்துக்கு நகருதுன்னு சொன்னா அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும்? கல்விதான் மிக முக்கியமான காரணம். அதுதான் அடிப்படை. இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவினுடைய எல்லா டேட்டாக்களும், அதாவது என்சிஆர்டி டேட்டா உட்பட உலக நாடுகள் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் எல்லாம் புகழக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு வளர்ந்திருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் கல்வி அறிவு என்பது மிக 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 உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பள்ளிக்கூடத்தை படிச்சு முடிச்சுட்டு காலேஜுக்கு போற மாணவர்களினுடைய அந்த சதவீதம் அப்படிங்கிறது 52%. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஜிஆர் ரேஷியோவே பாத்தீங்கன்னா 27 இருக்கும்போது தமிழ்நாடு 52 இருக்கிறது. நம்ம ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கா போயிட்டு இருக்கோம். ஒரு மாநிலத்தில் அதிகம், இந்தியாவிலேயே அதிகம் பெண்கள் அதிகம் படித்த மாநிலம் எதுவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு தான் இருக்கிறது. இந்தியாவிலேயே மாணவர்களினுடைய இடைநிற்றல் குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா அது தமிழ்நாடு தான் இருக்கிறது. படித்தவர்கள் அதிகமாக வேலைக்கு செல்வது, அதாவது குறிப்பா சொல்லணும்னா ஒயிட் காலர் ஜாபுக்கு, கணினிகள் அமர்ந்து வேலை செய்வது, ஒரு அலுவலராக போய் வேலை செய்வது, அந்த மாதிரியான ஒயிட் காலர் ஜாப்ல யார் அதிகமா வேலை செய்யறாங்கன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாட்டு மக்கள் தான் இருக்கிறார்கள். வெளிநாட்டுல போய் அதிகமா வேலை செய்யறது யாரா இருக்காங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் தான் இருக்கிறார்கள். அப்போ
இந்த டேட்டாவை எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அப்ப இந்த டேட்டாவை எல்லாம் எடுத்து பார்க்கும்போது, தமிழ்நாடு வந்து இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து அடைந்து விட்டது. அதாவது இப்ப இதே இவர்கள் வந்து இதையெல்லாம் வந்து ஏன் வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து இந்த மும்மொழியை கொண்டு வந்து திணிக்கணும், 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 திணிக்கணும்னு இவ்வளவு போராடுறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு வந்து மிக முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது. ஆனா வந்து இதே வட ம். மாநிலத்தில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசமோ, பீகாரோ, மத்த மாநிலங்களோ ம். வந்து இவ்வளவு பெரிய வளர்ச்சி சந்திக்கல. இந்தியா வந்து ம். சுதந்திரம் அடைந்த போது பீகாருக்கு அடுத்த நிலையில் இருந்தது தமிழ்நாடு. மிகவும் ம். பின்தங்கிய நிலையில தான் இருந்தது. ஆனால் இந்த 60 வருஷத்துல இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி சந்திச்சிருக்குதுன்னா, இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாத்துக்குள்ளயும் எழுகுது. அப்போ திராவிட இயக்கங்கள் மிகச் சரியான திட்டங்களை தீட்டி, மிகச் சரியான பாதையில தமிழ்நாட்டை வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போயிருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கிறது இந்த இடத்துல ஊர்ஜிதமாகுது. அப்போ அத பிரேக் பண்ணணும் இல்லையா? ஒரு தமிழர்களுடைய கல்வியை கெடுக்கணும் இல்லையா? இப்போ தமிழ்நாட்டு ம். மக்கள் வந்து இப்படியே வந்து இவங்கள விட்டோம்னா, நாளைக்கு வந்து இவர்கள் தொடர்ச்சியாக இதே போல வந்து இவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டுக் கொண்டே இருப்பார்கள். இன்னும் சொல்லப்போனா ஏக இந்தியா அப்படிங்கிற அவர்களுடைய கொள்கையை வந்து தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்ப அதையெல்லாம் உடைக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுல திராவிட கட்சியினுடைய ஆட்சி என்பது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அஜெண்டா. அப்போ அதைய வந்து உடைக்கிறதுக்கும், தமிழ்நாட்டு மக்களை வந்து கல்வி அப்படிங்கிற ஒரு அந்த ஆயுதத்தை வந்து அவங்கள கீழ தூக்கி போடுற மாதிரியான ஒரு வேலை செய்யறதுக்கும் தான் இந்த மும்மொழி கொள்கையும், இந்த என்இபியும் அவர்கள் திணிக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதான் தோழர், ஒரே ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி. நீங்க ஒண்ணு நல்லா உள்வாங்கிக்கோங்க. தமிழ்நாடுன்றது இன்னைக்கு வந்து இது திராவிட நாடு, திராவிடம் பேசுற ஒரு 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 மாநிலம். திராவிடத்தை தூக்கி நிப்பாட்டுறோம். ஆனா இங்க இருக்கிற மக்களுக்கு திராவிடம்னாலே என்னன்னு தெரியல. உண்மையை சொல்லணும்னா, இன்னைக்கு தமிழ்நாடு போராடுதுல, தமிழ்நாடு வந்து ஒரு 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 மொழி பிரச்சனையை எடுத்து தமிழ்நாடு போராடுதுல, இந்த தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் போராடல. அதாவது பக்கத்துல இருக்கிற அண்டை மாநிலமான கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற அத்தனை மாநிலங்களுக்கும் சேர்த்து தமிழ்நாடு போராடுது. தமிழ்நாடு முதலமைச்சர் போராடுறாங்க. சோ இதைத்தான் நம்ம திராவிடம் சொல்றோம். திராவிடம்ன்றது என்ன அப்படின்னா, பிற மாநிலங்களுக்குமே இங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இதை வந்து நம்ம யாருமே மறுக்கல. ஏன்னா அப்படி பிற மாநிலத்தவர்கள் முக்கியத்துவம் கொடுக்காம இருந்திருந்தா, இங்க ஒரு சேட்டா டீ கடை போட்டிருக்க முடியாது, இங்க வடநாட்டுக்காரன் பானிபூரி வித்திருக்க முடியாது. இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இவ்வளவு மேலோங்கி நிக்கிறதுக்கு காரணம் ஒரு வெறும் மொழி மட்டும் அல்ல. ஒரு மொழியே இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ் மொழி பேசாம இன்னைக்கு இங்கிலீஷ் மீடியமே படிச்சு தமிழை கொஞ்சமா கத்துக்கிற எத்தனையோ எண்ணற்ற தலைமுறைகள் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் ஒருபோதும் தமிழ் அங்க அவங்களுக்கு மறுக்கப்படல. தமிழ் அவங்களுக்கு கட்டாயமாக்கப்படல. இவன் என்ன சொல்றான்னா, மொழியை திணிக்கிறான். அண்ணால இருந்து அன்னையில இருந்து, அதாவது அன்னைக்கு அண்ணால இருந்து இன்னைக்கு வரைக்குமே மொழி திணிப்படுறதுக்கு தான் இங்க எதுக்குறாங்க. அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு ஒரு மொழி உள்ள வரல. அந்த மொழி மூலியமா ஹிந்தி, அந்த மொழி மூலியமா சமஸ்கிருதம், அந்த சமஸ்கிருதம் மூலியமா இங்க ஆரியம் உள்ள வரும். அப்ப ஆரியம் உள்ள வரும்போது கீழ்நிலையில இருக்கிற, அடிமட்டத்துல இருக்கிற, தாழ்த்தப்பட்டத்துல இருக்கிற மக்களுக்கு அந்த மொழி புரியாது. அப்படி மொழி புரியாம இருக்கும்போது இன்னமும் தமிழ்நாடு பெருங்கொண்ட கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு மாநிலம். அப்ப பெருங்கொண்ட கிராமத்துல இப்பதான் தேர்ட் ஜெனரேஷனே படிப்பை கொண்டு வர்றாங்க. அந்த தேர்ட் ஜெனரேஷன்ல நீங்க சொன்ன இடைநிற்றல் குறைஞ்சிருக்கு. இடைநிற்றல் ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா இன்னமும் படிப்புக்கான முக்கியத்துவம் இல்லாத ஒரு சில குக்கிராமங்கள் இருக்கு. அவங்கெல்லாம் மேலோங்கி வரணுன்றதா தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து அதை செய்யுது. இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து செய்யுது. அப்படி இருக்க சூழல்ல நீங்க இதை ஆரியமாவும் திராவிடமாவும் பாக்குறீங்களா, இல்ல மொழி திணிப்பா பாக்குறீங்களா, இல்ல இந்த மொழிக்கான பிரச்சனையை நீங்க எப்படி உள்வாங்கிக்கிறீங்க? ஏன்னா நீங்க வந்து ஒரு ஆங்கில வழி இப்போ கல்வி படிச்சவரு. இப்போ அ ம். இப்போ இந்த இடத்துல நீங்க இப்போ கேட்கிற விஷயத்துல இருந்து வரேன். அவைங்க மும்மொழி கொள்கையை திணிக்கிறாங்க, ஹிந்தி திணிக்கிறாங்க, சமஸ்கிருதத்த திணிக்கிறாங்க அப்படிங்கிறதே வந்து, அது வந்து ஒரு ம். ஆரியமயப்பட்ட சிந்தனை தான். ம். ஆரியமயப்பட்ட சிந்தனை இருக்கிறதுனால தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த திராவிட மக்கள் மீதும், திராவிட மொழி அதாவது தமிழ் உள்ளிட்ட திராவிட மொழி பேசுகிற மக்கள் மீதும் அவர்களுடைய திணிப்பை வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டே இல்ல, இருக்கிறார்கள். அவங்க என்ன அதாவது சொல்ல வராங்க, ஆரிய ஒரு நிமிஷம் பாருங்க. அவங்க என்ன கரெக்ட். சொல்ல வராங்க, ம், ம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மும்மொழி கொள்கை, அந்த மும்மொழி கொள்கையில 1வதுல இருந்து 5வது வரைக்கும் தமிழ் கட்டாயம் படிக்கணும். 6வதுல இருந்து அடுத்து ஒரு மிடில் இருக்கிறவங்க இங்கிலீஷ் கட்டாயமா படிக்கணும். அதுக்கப்புறம் 3வதா ஒரு சாய்ஸ் லாங்குவேஜ் எதை வேணாலும் நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்படி தேர்ந்தெடுக்கிற லாங்குவேஜ்ல நாங்க ஹிந்தி சொல்லல, நாங்க மலையாளம் சொல்லல, தெலுங்கு சொல்லல. உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது அங்க ஆரியம் மேலோங்கி இருக்கா? அதை புரிய வைங்கன்னு தான் நான் கேட்பேன். இப்போ ஒரு ஸ்கூல்ல 200 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க சொல்ற மாரியே வந்து ம். 3வது லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜா வேணாலும் இருக்கட்டும் அப்படிங்கிற ம். கான்செப்டே நம்ம வச்சுக்குவோம். இப்போ ஒரு ஸ்கூல் ம். இருக்கு. இந்த ஸ்கூல்ல ஒரு ம். 200 பேர் படிக்கிறாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்குவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 10 பேர் வந்து நான் தெலுங்கு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க.
ஒரு 10 பேர் வந்து மலையாளம் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஒரு 10 பேர் வந்து வேற ஏதோ சில சில மொழிகள் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவர்கள் இவர்கள் இவங்க சொல்லக்கூடிய இந்த எல்லா மொழியும் கற்பிப்பதற்கான ஆசிரியர்கள் இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வரும். ஆனா முத கேள்வி. இங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா இங்க மத்த இங்க ஆசிரியர்கள் வந்து எதற்கு தயாராக இருக்கிறார்கள், என்ன மொழி கற்பிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹிந்தி கற்பிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற பட்சத்துல சில பள்ளிக்கூ சில பள்ளிக்கூடங்கள் அட்மிஷன் நடத்தும் போதே என்ன மாதிரியான விஷயங்களை சேர்த்துவாங்க அப்படின்னு சொன்னா, மும்மொழிங்கிற இடத்துல ஹிந்திங்கிறத மேண்டடரியா சேர்த்துவாங்க. எங்க கிட்ட வந்து கன்னடம் கற்பிப்பதற்கான ஆசிரியர்கள் கிடையாது, தெலுங்கு கற்பிப்பதற்கான ஆசிரியர்கள் கிடையாது, மலையாளம் கற்பிப்பதற்கான ஆசிரியர்கள் கிடையாது. ஒரே பாக்ஸ் அதர் லாங்குவேஜஸ்ங்கிற இடத்துல ஹிந்தின்னு போடுவாங்க. நம்ம வேற வழியே இல்ல, அதை டிக் பண்ணி தான் ஆகணுங்கிற சூழ்நிலை இருக்கும். என்ன பண்ணுவீங்க? ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல இப்போ பார்டர்ல இருக்கிறாங்க பாத்தீங்களா? இப்போ நம்ம ஆந்திராவினுடைய பார்டரா இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து அந்த மக்கள் வந்து மேபி தேவைப்பட்டால் மூன்றாவது மொழியாக இப்போ தெலுங்கு படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதற்கான ஆசிரியர்கள் அங்கிருந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த பக்கம் கேரளா இருக்கு, கேரளா அதே போல அந்த பார்டர்ல இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த அதர் லாங்குவேஜஸ்ல வந்து மலையாளத்தை செலக்ட் பண்ணாங்கன்னா மேபி மலையாளம் கற்பிப்பதற்கான ஆசிரியர்கள் இருக்கலாம். மற்ற மாவட்டங்களில் இது எப்படி சாத்தியமாகும்? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. 2வது வந்து இவர்கள் இன்றைக்கு வந்து ஹிந்தியை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகத்தை சொல்லும் போதே அடிஷனலா இவர்கள் வந்து எங்க கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்கன்னா சமஸ்கிருதத்தை உள்ள கொண்டு வந்து திணிப்பாங்க. இன்னைக்கு அவங்க அந்த விஷயத்துலதான் ரொம்ப 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 தீவிரமா தன்னுடைய முனைப்பை வந்து செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு டேட்டா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா வெறும் 24,000 பேர் தான் வந்து இந்த சமஸ்கிருத மொழியை பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனா 24,000 பேர் மட்டுமே பேசக்கூடிய அந்த மொழிக்கு இவர்கள் கோடிக்கணக்கான ரூபாய் நிதியை வந்து ஒதுக்கி அந்த மொழியை வந்து காப்பதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ் மாதிரியான மொழிகளுக்கு இவர்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது 100 கோடி 180 கோடி இவ்வளவுதான் ஒதுக்கி இருக்காங்க. அப்ப இதுலயே தெரியுது இவங்க எதை வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க, எதை வந்து இவங்க கண்டுக்காம இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம கண் கூட நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்போ அவங்க இப்போ நம்ம யாரையும் வந்து நம்ம ஹிந்தி படிக்க வேண்டாம் அப்படின்லாம் நம்ம யாரையுமே நம்ம வந்து சொல்லவே கிடையாது. இப்பவுமே இருமொழி கொள்கை இருக்கு நம்ம ஃபாலோ பண்ண நம்ம தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல இந்த பிராத்மிக் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுவாங்க. ஹிந்தி பிரச்சார சபான்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து நம்ம மாணவர்கள் வேணும்னா போய் படிச்சுக்கலாம். அதுக்கு யாரும் வந்து தடையெல்லாம் சொல்ல போறதெல்லாம் கிடையாது. உங்களை வந்து நீங்க ஹிந்தி படிச்சா உங்களை வந்து சட்டையை பிடிச்சு நீ ஏன்டா ஹிந்தி படிச்சேன்னு தமிழ்நாட்டுல யாராச்சும் கேக்குறாங்களா? கிடையவே கிடையாது. உங்களுக்கு வேணுமா தேவைப்பட்டா தாராளமா போய் படிச்சுக்க. நாங்க வேண்டான்னு சொல்லவே இல்லை. நாங்க சொல்றது என்னன்னா பள்ளியில இருமொழி கொள்கை தான், 2 மொழி தான். ஒன்று தாய்மொழியான தமிழ், 2வது ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு மொழி. அது என்ன எதுக்காக அப்படின்னா இணைப்பு மொழியாக செயல்படுகிறது. உலக நாடுகள் முழுக்க ஆங்கிலம் என்பது பெருமளவில் இருக்கிற காரணத்தினால் நாம் ஆங்கிலம் என்கிற மொழியை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இணைப்பு மொழியாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம சயின்ஸ் படிக்கிறோம், மேக்ஸ் படிக்கிறோம், சோசியல் சயின்ஸ் படிக்கிறோம். இது வந்து தேவையான விஷயம். இது பேசிக் வந்து தேவையான விஷயம். 2 மொழி படிச்சா போதும்னு நம்ம வச்சிருக்கோம். இதை வந்து ஏன் வந்து வடநாட்டில் இருக்கக்கூடியவர்களோ இல்ல ஒன்றிய அரசோ புரிஞ்சுக்க மாட்டேங்குதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை நீங்க சொல்ற அவங்க சொல்றது சொல்லுங்க. அவங்க சொல்றது என்னன்னா ஹிந்தி படிச்சீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஒரு வடநாட்டுக்காரன் உங்களை வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னா அவனை திட்டுறதுக்கு உங்களுக்கு ஹிந்தி தேவை. நீங்க ஒரு ஹோட்டல்ல போய் சாம்பார் வேணும் அப்படின்னா அந்த சாம்பார் கேட்கறதுக்கு உங்களுக்கு ஹிந்தி தேவை அப்படின்றாங்க. அப்ப இப்ப வரைக்குமே வடநாட்டுக்காரன் வெயிட் பண்ணதான் வருவான்றத அவங்க சொல்றான். வடநாட்டுக்காரன் வந்து உன்னை அடிக்க வருவான், வடநாட்டுக்காரன் வந்து உன்னை கேள்வி அதை விட அவங்க சொல்ற காரணத்தை எல்லாம் விட இன்னுமே நிறைய காரணங்கள்லாம் சொன்னாங்க. பானிபூரி வாங்கி சாப்பிடறதுக்கு நம்மளுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க சொன்ன மாதிரி யாராவது வந்து உன்னை கெட்ட வார்த்தையில திட்டினாங்கன்னா அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சுக்கிறதுக்கு உனக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்கிற வாதத்தை எல்லாம் ரொம்ப அறிவுபூர்வமாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் வச்சதை நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ நமக்கு இந்த இடத்துல எழுகிற கேள்வி என்ன அப்படின்னா எந்த தமிழன் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஓடும் ரயிலில் டிவி இருக்கிறார்? எந்த இப்போ ஹரியானா மாநிலத்துல டிராபிக் சிக்னல்ல எந்த தமிழன் கார் இந்த ஸ்டிக்கர் விற்கிறாங்க? எந்த உத்தரகாண்ட் மாநிலத்துல
தமிழர்கள் கண்டிப்பா. போய் ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல பொம்மை விக்கிறாங்க. இல்ல. அஹ்? குஜராத்தில் இருக்கக்கூடிய எந்த செங்கல் சோலையில் தமிழர்கள் குடும்பம் குடும்பமாக போய்க்கொண்டு வேலை செய்யறாங்க? எந்த ராஜஸ்தான்ல இல்ல. இருக்கக்கூடிய கிரானைட் குவாரிகள்ல தமிழர்கள் வந்து குடும்பம் குடும்பமா போய் வந்து வேலை செய்யறாங்க? எங்க வந்து இல்ல. தமிழர்கள் வந்து பஞ்சம் பிழைக்கிறதுக்காக எங்களுக்கு இங்க வாழ்வாதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு கூட்டம் கூட்டமா வந்து பஞ்சம் பிழைக்கிறதுக்காக போறாங்க? இங்க எந்த வடநாட்டை நோக்கி போகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி நமக்கு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்போ அந்த ம். கேள்விதான் இதற்கான பதில். உண்மையில தமிழர்கள் வந்து ம். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிற மாநிலங்களுக்கு போறாங்க. முன்னாடி எல்லாம் போனாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. இன்னைக்கு மும்பைல இருக்கக்கூடிய சில பகுதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் வந்து அதிகமா வசிக்கக்கூடிய பகுதியெல்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு இவர்களைப் போல ஒரு பெரும் தொழில் எதுவும் இல்ல, வேலை எதுவும் இல்ல அப்படிங்கிறதுனால பஞ்சமலைக்கு போனவர்கள் தான். ஆனா இன்னைக்கு யாரு போறாங்க அந்த மாதிரி? இன்னைக்கு போகக்கூடிய ஏன்னா இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் ஜாபுக்கு தான் போறாங்க. ஒரு ஐடி கம்பெனில போய் படிக்கிறாங்க. உட்கார்றாங்க. ஒரு பெரிய ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில போய் ஒரு பெரிய ஒரு இடத்துல போய் உட்கார்றாங்க. ம். குறைந்தபட்சம் அவர்கள் வந்து போறது வந்து ஒரு ஒரு ஆபீசர் ரேங்க்டு ஜாபுக்கு தான் போறாங்க. ம். யாரும் இங்கிருந்து எதுக்கு போறது இல்ல? ம். லேபர் ம். ஒர்க்குக்கு போறது கிடையாது. கட்டட வேலை ம். செய்வதற்கு போறது கிடையாது. இதை வந்து ஒன்றிய அரசும் அந்த வடநாட்டு மக்களும் வந்து புரிந்துக்கணும். வடநாட்டு மக்கள் அப்படிங்கிறது நான் சொல்றது வந்து இந்த மாதிரியான சங்கி மனோப நிலையிலிருந்து பேசக்கூடியவர்களை நான் சொல்லுகிறேன். அப்ப இத அவங்க ம். வந்து ம். புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே இதற்கான பதிலும் மிக தெளிவாக அவர்களுக்கு புரிந்துவிடும். தமிழ்நாட்டுல ஒரு ஆளும் கட்சி திமுக. திமுக மூலம் கிட்டத்தட்ட 40 எம்பிக்கள் தமிழ்நாடு முழுக்க வெற்றி பெற்று அங்க போய் பாராளுமன்றத்துல தமிழ்நாட்டுக்கு தேவையான அத்தனை கோரிக்கையையும் முன்வைக்கிறாங்க. இப்பேற்பட்ட சூழல்ல ஒட்டுமொத்த தமிழக எம்பிக்களையுமே நாகரிகமற்றவர்களும் சொல்லியும் ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு சொல்றதுல நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நாகரிகம்ன்றது ஒரு ஒரு மேனர்ஸ். அதாவது ஒரு ஒரு ஒப்புதலுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வரீங்க, வாங்க உட்காருங்க, டீ சாப்பிடுறீங்களா, எந்த ஊர் நீங்க அப்படின்னு ஒரு மேனரை பிஹேவ் பண்றதுக்கு பேரு ஒரு நாகரிகம்ன்றது நான் உள்வாங்கிக்கிறேன், நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாடு தான் பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது, பிற மாநிலங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பேரிடர் வந்தாலே உடனே இங்க இருந்துதான் எத்தனையோ போர்க்கால அடிப்படையில நிதியில இருந்து பொருள் உதவியில இருந்து பண உதவியில இருந்து எத்தனையோ கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மித்த வட மாநிலங்கள் சிரமப்பட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ தமிழர்கள் பெரிய நாகரிகமானவர்கள் அப்படின்றதுக்கு கீழடி மாதிரியான பெரிய தொல்பொருள் ஆய்வாகத்தை நீங்க பார்க்கலாம். சமீபம் வரைக்குமே அந்த நாகரிகம் நம்மகிட்ட மேலோங்கி இருக்கு. இன்னமும் நம்ம ட்ரெயின்ல போனோம் அப்படின்னா நம்ம பக்கத்துல உட்காரலாம். ஆனா ஒரு வடநாட்டுக்காரன் ட்ரெயின்ல போனானா அவன் பக்கத்துல உட்காரவே முடியாது. இந்த இடத்துல எது நாகரிகம்ன்றதை நீங்க உள்வாங்கிக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மள நாகரிகமற்றவர்கள் சொன்னவர்கள் எந்த நாகரிகத்துல இப்ப வரைக்கும் செயல்படுறாங்கன்றதை நீங்க உள்வாங்கிக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது ஜனநாயகம். ஜனநாயகம்ன்றது என்ன அப்படின்னா, இந்த மக்களுக்கு கற்ற வரி பணத்துல அந்த வரிக்குண்டான தொகையை கொடுக்கறதா ஜனநாயகம். ஒரு அரசியல் சாசனப்படுத்தி இங்கே ஒரு இதுதான் அரசாங்கம், இதுக்கு கீழே மக்கள் செயல்படுறாங்க அப்படின்ற ஜனத்துக்கு ஒரு 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 சட்டம் கொடுக்கறதா ஜனநாயகம் நான் பாக்குறேன். அப்படி பார்த்தா நம்ம வரி கட்டுறோம், நம்ம வரி பணத்துல வர்ற ஒரு தொகையை தான் கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட கேட்கிறோம். அதை கொடுக்காம இருக்கும்போது அவங்க தானே ஜனநாயகம் மற்றவர்களா இருப்பாங்க. அப்ப எந்த ஒரு முகாந்திரம் அடிப்படையும் இல்லாம தர்க்க ரீதியற்ற இந்த வார்த்தைகளை சொல்ற தர்மேந்திர பிரதானை முழுசா தாக்குதலுக்கு உண்டான இன்னைக்கு தமிழ்நாடு அரசு, அதுவும் ஆளும் திமுக அரசு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போர்க்கால அடிப்படையில நிறைய உருவபொம்மை எரிக்கிறாங்க, நிறைய எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. ஆனா இப்ப இருக்கிற தலைமுறைகளுக்கு இது புரியணும் அப்படின்னா நீங்க எதை சொல்லி புரிய வைப்பீங்க? அதாவது தர்மேந்திர பிரதான் சொன்ன வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தத்தை சும்மா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எதை சொன்னா அவன் வந்து ஆமா இது தப்புதான், தமிழ்நாடு அரசு செய்யறது ஆளும் திமுக செய்யறது சரிதான் அப்படின்றத பிரிச்சு பாகுபாடு இல்லாம ஒரு நேர்மறையான கருத்துக்களை தெரிவிக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்க பாப்போம். நீங்க சொன்ன இடத்துல இருந்தே நான் வர்றேன். இப்போ நாகரீகம் அப்படிங்கிறது 2 விதமான நாகரீகம் இருக்கிறது. ஒண்ணு வந்து நம்மளுடைய தொன்மையான நம்மளுடைய வரலாறை பேசுறதும் நாகரீகம் தான். நம்ம எப்படி நம்மளுடைய பாதை அப்படிங்கிறது மனிதவியல் தத்துவத்தோட நம்ம பார்க்கிற போது மனிதன் எப்படி தன்னுடைய வாழ்க்கை கடந்து வந்தான் அப்படின்னு பார்க்கறதும் ஒரு ஒரு விதமான நாகரீகம். இது வரலாற்று நாகரிகம். இன்னொன்னு நடைமுறையில இப்போ கரண்ட்ல வாழ்ற சாதாரணமா நம்ம தினசரி நம்ம பயன்படுத்துகிற சில எட்டிகெட்ஸ்ங்கிற மாதிரியான விஷயங்களும் கூட நம்ம நாகரிகம், பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறதுலயே நம்ம நாகரிகம் அப்படின்னு தான் சொல்றோம். நாகரிகம் கருதி பேசுவது, நாகரிகம் கருதி எல்லாமே நாகரிகம் என்றுதான் நான் பேசுகிறோம். இப்போ இந்த 2 இடத்துலயுமே நீங்க சொன்ன மாதிரி தமிழர்களுடைய நாகரிகம் அப்படிங்கிறது ரொம்ப பழமையானது.
நம்ம இன்னைக்கு வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பை எப்படி காய்ச்சணும், இரும்புல வந்து எப்படி ஆயுதங்கள் செய்யணும், பண்டங்கள் செய்யறது அப்படிங்கறதையெல்லாம் வந்து நம்ம தெரிந்து வைத்திருக்கக்கூடிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்கிறோம். சோ அங்கிருந்து நாங்க நாங்க சொல்லிக்க விரும்புறோம் அப்படின்னா, நாங்க வந்து மிக தொன்மையான நாகரிகத்திற்கு சொந்தமானவர்கள். நீங்கள் வந்து எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல உறுதிப்படுத்திக்கிறோம். ஒண்ணு. 2வது விஷயம், நீங்க சொன்ன விஷயத்துல இருந்தே வர்றேன். அவங்களுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, பான் பராக்க வந்து போட்டுட்டு கண்ட இடத்துல வந்து துப்பக்கூடாது. யாராவது பக்கத்துல உட்கார்ந்திருந்தாங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து செய்யக்கூடாது. போட்டு பான் பராக்க போட்டு மென்னிட்டு கீழ எல்லாம் துப்பக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல வந்து அவர்களுடைய மக்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் பேசிக் நாகரிகம். இப்ப இதையெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப இதையெல்லாம் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு, அப்புறம் நீங்க வந்து நாகரிகத்தை பத்தி எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து நீங்க பாடம் எடுக்கலாம். புரியுதுங்களா? அப்போ அந்த விஷயத்த வந்து நம்ம இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். 3வது நீங்கள் கேட்ட கேள்வி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்முடைய மாணவர்களுக்கு எப்படி நம்ம வந்து இதை வந்து புரிய வைக்கிறது அப்படிங்கிறத நீங்க கேட்டீங்க. அடிப்படையில தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்றதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது, நமக்கு அடிப்படையில் தாய்மொழி என்கிற ஒரு மொழி இருக்கிறது. தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழியை நம்ம பேசுறோம். அடிஷனலாக பிற மாநிலங்களோடு நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக நமக்கு இணைப்பு மொழி அப்படிங்கிறத ஆங்கிலமா நம்ம பயன்படுத்திக்கிறோம். இந்த ஆங்கிலம் அப்படிங்கிற மொழியை நம்ம ஏன் பயன்படுத்திக்கிறோம்னா, உலகம் முழுக்க இன்னைக்கு ஆங்கிலம் அப்படிங்கிறது பரவலாக இருக்கிறது. அதனால நம்ம ஆங்கிலத்தை வந்து பயன்படுத்திக்கிறோம். 2 மொழி என்பது நமக்கு போதுமானது. அடுத்தது நம்ம எதுக்கு போயிடுறோம்னா, மேத்ஸ் படிக்கிறோம், சயின்ஸ் படிக்கிறோம், சோசியல் சயின்ஸ் படிக்கிறோம். இல்ல வேறு வேறு துறை ரீதியான அறிவை பெறுவதற்கான அறிவை வந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். நமக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, துறை ரீதியான அறிவு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நமக்கு சயின்ஸ் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேத்ஸ் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோசியல் சயின்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதை நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு பயன்படுகிறது தான் என்னதுன்னா மொழி. தமிழ் மீடியமா படிக்கிறோமா, இங்கிலீஷ் மீடியமா படிக்கிறோமா அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மொழியை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். எந்த வழியில் நாம் பயில்கிறோம் அவ்வளவுதான். ஒன்றை நாம் உள்வாங்குவதற்கும், நாம் என்ன உள்வாங்கி கொண்டோம் அப்படிங்கிறத பிறருக்கு கடத்துவதற்காகவும் தான் இந்த மொழியே. ஓகேவா? அப்படி இருக்கிற பட்சத்தில் அதற்காக அதற்காக நம்மிடத்தில் 2 மொழிகள் இருக்கும்போது, 3வதாக ஒரு மொழியை நாம் ஏன் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கேள்வி வந்து இந்த இடத்துல இருக்கு. அதுவும் வந்து பள்ளி காலகட்டத்தில் ஏன் கத்துக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏற்கனவே நம்முடைய மாணவர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு இப்பதான் அது ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 10th ரிசல்ட் வரும்போதும், 12th ரிசல்ட் வரும்போது ரொம்ப திக்கு திக்குன்னு இருக்கும். எத்தனை குழந்தைங்க வந்து இந்த மார்க் பிரச்சனையினால வந்து தற்கொலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இன்னும் சொல்ல போனால் கிராமப்புறங்கள்ல வந்து நிறைய மாணவர்கள் வந்து இடைநிற்றலுக்கு ஆளாவதற்கு மிக முக்கியமான காரணமாக என்ன இருந்தது அப்படின்னா, எல்லாருமே வந்து முதல் தலைமுறை படிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கெல்லாம் ஆள் இருக்க மாட்டாங்க. நம்மளே வந்து இங்கிலீஷ்ல 35 மார்க் எடுக்கிறதுக்கு என்ன பாடுபட்டு இருக்கோங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கிற காலகட்டம், அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஹிந்தி மாதிரியான ஒரு மொழியை யாருக்கும் தெரியாத ஒரு மொழியை நம்முடைய மாணவர்கள் எப்படி படிப்பார்கள்? அது வந்து அவங்களுக்கு ஒரு பர்டனாக இருக்கும். அடிஷனல் பர்டனாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நமக்கு எது வந்து அத்தியாவசியமோ அதற்காக நம்முடைய அத்தியாவசியமான நம்முடைய தாய்மொழியும் அடிஷனலாக ஒரு இணைப்பு மொழியாக ஆங்கிலத்தையும் நாம் பயின்று கொள்கிறோம். அப்படிங்கிறது நமக்கு வச்சிருக்கோம். அடிஷனலாக இன்னொரு லாங்குவேஜை கொண்டு வந்து அது அறிவுங்கிற பேர்ல வந்து இவங்க வந்து சொல்லிட்டு திணிச்சாங்க அப்படின்னா, அதை ஏற்றுக்கொள்ளுகிற இடத்தில் நாம் இருக்க மாட்டோம். அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம். நமக்கு மொழி அப்படிங்கிறது நம்ம பெரிய ஆளாகி நமக்கு தேவைப்பட்டால் வணிக ரீதியாகவோ, வேறு ஏதாவது நம்முடைய வாழ்வியல் தேவைக்காகவோ நாம் கற்றுக்கொள்வதில் எந்த தவறுமே கிடையாது. ஆனால் அடிப்படை கல்வியில் 3 மொழியை வந்து கட்டாயம் கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம என்ன சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னா, வட மாநிலங்களில் இவர்கள் வந்து எந்த மும்மொழி கொள்கையை வந்து இவர்கள் தூக்கி பிடிக்கிறார்களோ, முதல்ல அதையெல்லாம் கொண்டு போய் வடநாட்டுல கொண்டு போய் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுங்க. இன்னும் பீகார், உத்தரப்பிரதேச மாதிரியான மாநிலங்கள்ல 90% அதிகமான பள்ளிக்கூடங்கள்ல ஒரே ஒரு மொழிதான் பயிற்றுவிக்கப்படுகிறது. வெறும் ஹிந்தி மட்டும்தான் பயிற்றுவிக்கப்படுகிறது. முதல்ல அவங்களுக்கு இங்கிலீஷ் பாடம் எடுக்க சொல்லுங்க. முதல்ல அவங்க இங்கிலீஷ் பேச சொல்லுங்க. அவனுக்கு இல்லைன்னா அவனுக்கு வந்து சற்று நம்ம ரொம்ப அழுத்தியே சொல்ல போனா, நீங்க தமிழை கூட நீங்கள் வந்து தமிழ் மாதிரியான தென்னிந்திய மொழிகளை கூட நீங்கள் பயிற்றுவீங்கள். கரெக்டா? ஏன்னா நிறைய பேர் இங்கதான் வேலைக்கு வர்றாங்க. அது வேற விஷயம். அது வந்து அவர்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் பிற்காலத்தில்.
அப்போ இதை நாம் சொல்லுவதற்கு நம்ம ஏன் இவ்வளவு தூரம் நம்ம இவ்வளவு எஃபர்ட் போட்டு சொல்றோம்னா, இவ்வளவு தூரம் நம்மளுடைய சிஸ்டம், அதாவது மதிய உணவு போட்டு, இலவசமா சீருடை குடுத்து, காலணி குடுத்து, புத்தகம் குடுத்து, பஸ் பாஸ் குடுத்து, சைக்கிள் குடுத்து, மடிக்கணினி குடுத்து, இன்னைக்கு புதுமை பெண் திட்டம் குடுத்து, இன்னைக்கு தமிழ் மாணவன் திட்டம் குடுத்து, காலை சிற்றுண்டி குடுத்து, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே கல்விக்கு அதிகம் செலவு செய்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது. ஒட்டுமொத்த அப்போ இந்தியா மட்டும் இல்ல இவ்வளவு தோழர், தூரம் ஆமா உலகத்திலேயே காலை உணவு திட்டத்தை இன்னைக்கும் எத்தனையோ நாடு பின்பற்றுறாங்க. இந்த காலை உணவு ம், திட்டம்ன்றது உலகமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு திட்டம். திட்டத்துல மிக ஆமா முக்கியமான திட்டம் காலை உணவு ஆமா. திட்டம். இப்ப அந்த அந்த மாதிரி கல்விக்காக இவ்வளவு செலவு செய்யக்கூடிய ஒரு மாநிலத்தை அதுவும் ம், செலவு செஞ்சா மட்டும் கிடையாது. அதனால ரிசல்ட்ட நம்ம அடைஞ்சிருக்கோம். அதனால ஒரு ம், மிகப்பெரிய ஒரு பலனை நாம் எட்டி இருக்கிறோம். இடைநிற்றலை ம், குறைத்து இருக்கிறோம். பள்ளிகளை அதிகப்படுத்தி இருக்கிறோம். மாணவர்கள் பள்ளி கல்வி முடித்துவிட்டு இதுக்கு போறவங்களோட எண்ணிக்கை கல்லூரிக்கு போறவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறது. பெண் பிள்ளைகளுடைய கல்வி என்பது அதிகமா இருக்கிறது. இப்பெல்லாம் யாரும் ம். 12ஆம் கிளாஸ் முடிச்சோனே பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்ல. அது மிக மிக பெரிய அளவில் குறைந்திருக்கிறது. அப்போ உண்மை. இதையெல்லாம் நம்ம அட்டைன் பண்ணிட்டு நம்ம இதையெல்லாம் நம்ம சொல்றோம். சாதிச்சு காட்டியிருக்கோம். ம், நம்ம ஒண்ணும் சும்மா ம், வாய்ச்சோடாதுக்காகலாம் நம்ம இத பேசல. அப்போ இதை ம், சொல்லுவதற்கான முழுக்க முழுக்க நமக்கு என்ன இருக்கு? உரிமை இருக்கு. ம், ஏன்னா ம், நான் இத செஞ்சுட்டு நான் பேசுறேன் அப்படிங்கிறதுனால. அப்போ ம், வடநாட்டு மக்கள், ஒன்றிய அரசு இதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஓ! ஆமா, ம், இவன் இப்ப வெறும் 2 மொழிய வச்சுட்டு இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சிருக்கான். அப்போ அவன்கிட்ட இருக்கிற ம். விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டு, நம்ம இதை இந்தியா முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அப்படிங்கிறத அவங்க பார்த்து எடுத்து செய்யணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆ தன்னிச்சையாக அவர்கள் ஒரு ஒரு விஷயத்த கொண்டு நம்ம மேல திணிக்க பார்க்குறாங்க. நீ ம். இத அப்ப இத பண்ணு. முழுக்க இத முழுக்க நீங்க பண்ணுனீன்னா திணிப்பாதான் பாக்குறீங்க. இல்ல தோழர், இத முழுக்க முழுக்க திணிப்புன்றதுதான் நீங்க ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே சொல்றீங்க. இத திணிப்புன்றதை ஆமா இது தாண்டி வேற திணிப்பு எதுவுமே தானே. இல்லைன்றது. ம், ம். ஆமா இது திணிப்பு இல்ல தானே. தோழர், இது இது ம், இது இல்ல தோழர், இது திணிப்பு தான். ஆனா இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல தமிழ் வழி கல்வி படித்த தமிழ்நாடு பிஜேபியை சேர்ந்த எண்ணற்ற நிர்வாகிகள், ஏன் நான் அண்ணாமலையை சேர்த்துதான் சொல்றேன். இப்படி இருக்கிற தமிழ்நாட்டு பிஜேபி வாதிகளுக்கும் ஏன் இது புரியல என்றதான் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. நீங்க இப்போ வடநாட்டுக்காரங்களை அண்ணாமலை மத்திய இப்ப அண்ணாமலை ம், இப்ப அண்ணாமலை இருக்கிறாரு. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எத்தனை மொழிகள் படித்தார்கள்? இப்ப அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இப்ப சொல்றாங்க, நான் அலுவல் காரணமாக அவர்கள் ஆளுநராக இருந்தபோது, நான் ஆந்திராவில் இருந்தபோது அடிஷனலாக தெலுங்கு கத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை சொல்றாரு, நான் ம். 25 வயசுல தான் நான் ஹிந்தி படிச்சேன்னு சொல்றாரு. 40 வயசுல இப்ப தெலுங்கு கத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இப்ப எந்த வயசுல வேணாலும் ஏன் கத்துக்கிட்டாரு? தேவை கருதி இல்ல ஒரு தோழர், மொழியை அது ஏன் கத்துக்கிட்டாரு? தேவை கருதி இல்ல தோழர், இப்ப தேவை கருதி கத்துக்கிறேன். தேவை தேவை கருதி அவ்வளவுதான். கத்துக்கிறேன்னு சொல்றாரு. நான் பிரச்சாரத்துக்கு போகும்போது எனக்கு இது தெரியாம இருக்கு. தெலுங்கு மொழி தெரியாதனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அதனால நான் தெலுங்கு மொழி நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு. 40 வயசுல அவரால தேவை கருதி ஒரு மொழி கத்துக்க முடியுதுல்ல. அவ்வளவுதான். அப்போ அவ்வளவுதான். அந்த மாதிரி எங்க பிள்ளைகளும் நீங்க தேவை சொன்ன கருதி நாளைக்கு எந்த மொழியை உருவாக்கம் வேணா கற்றுக்கொள்ள போகிறார்கள். என்னன்னா, ம், தமிழிசை அக்கா ம். தெலுங்கு பேசுறதா இருந்தா கூட, இங்க குமரி ஆனந்தனோட பொண்ணாவே இருந்தா கூட, தமிழிசை அக்காவால் ஒரு ஒன்றியத்துல ஒரு அமைச்சர் ஆக முடியாது. காரணம் அது தீண்டாமை. ஒருவேளை தமிழிசை அக்கா ஆரிய பார்ப்பனரா இருந்திருந்தால் இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் மக்களை சந்திக்காம ஒரு அமைச்சர் ஆயிருக்காங்க. ஆனா மக்களை சந்திச்ச ஒரு ஆளு குமரி ஆனந்தன் மாதிரி மிகப்பெரிய பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. உண்மையை சொல்றேன், தமிழிசை அக்கா இயல்பாவே ஒரு டாக்டர், நல்ல அறிவான ஒரு ஆளு. அப்பேற்பட்ட ஒரு ஆளாலேயே இன்னைக்கு ஒன்றியத்துல ஒரு அமைச்சர் ஆக முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அது ஒரு தீண்டாமை. அந்த தீண்டாமைக்கு பின்னாடி இருக்கிறது இல்ல அது மிகப்பெரிய ஒரு பிம்ப ஆரியத்தோட அரசியலுங்க. இல்ல அது ஒரு பிம்ப அரசியல். இப்போ தமிழ்நாட்டுல அவங்க நீங்க சொன்ன மாதிரி குருமூர்த்தியை ஏவி விட்டு பார்த்தாங்க, எச்ராஜாவை ஏவி விட்டு பார்த்தாங்க, இல கணேசனை ஏவி விட்டு பார்த்தாங்க. இந்த மாதிரி எல்லாரையும் இவங்க பார்ப்பனர்களை எல்லாம் ஏவி விட்டு பார்த்தாங்க. ஆனா இங்க ஒண்ணும் பலிக்கல. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கூர்மையான அறிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் அந்த ரொம்ப சர்வ சாதாரணமா ஆரியத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு வருகிறவர்கள் எல்லாம் நம்ப மாட்டாங்க பார்ப்பனர்களை நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நம்முடைய மக்கள் இருக்காங்க இல்லையா,
பிற பிற்படுத்தப்பட்ட மக்களோ இல்ல தாழ்த்தப்பட்ட வகுப்பில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மக்களை வந்து தன்மையப்படுத்தி அவர்கள் மூலியமாக இதை வந்து கொண்டு வந்து திணிக்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படியாக வந்தவர்கள் தான் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், சிபிஆர், அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாருமே. அப்போ அப்போ அவர்களுக்கு வந்து எல் முருகனுக்கெல்லாம் வந்து அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்றிய அமைச்சர் பதவி அப்படிங்கறத வந்து கொடுத்தாங்களே ஒழிய, இதுல நம்ம அடிப்படையில பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய அரசியலை இங்க திணிப்பதற்கு பார்ப்பனர்களை கொண்டு வந்தால் இங்க ஒண்ணும் வேலைக்கு ஆகாது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இங்க அதிகமாக ஓட் பேங்க் இருக்கக்கூடிய சாதிகளை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி எடுக்கிறாங்க. அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணி எடுக்கும்போது அதுல கவுண்டர்கள், நாடார்கள் இந்த மாதிரியான கம்யூனிட்டியில இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவா ஒரு சிலர் தேர்வு பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு முக்கிய பதவி கொடுத்து அந்த ஓட்டர்ஸை வந்து தன் பக்கம் இழுப்பதற்கான வேலையை வந்து அவர்கள் செய்கிறார்கள். இது வந்து ஒரு கட்சி அரசியல். இததான் சமீபத்துல ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு பையன் கிட்ட நான் அந்த மொழியை பத்தி பேசும்போது, அவன் படிச்சு இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பொறுப்புல இருக்கான். சின்ன பையன் தான், ஆனா நல்ல பொறுப்புல இருக்கான். அந்த பையன் சொன்னா, ஆனா நான் வடநாடு முழுக்க போயிருக்கேன். வடநாடு முழுக்க இருக்கிற அத்தனை புத்தகங்களையுமே நான் பக்கம் திருப்பும் போது அந்த பக்கத்துல ஒண்ணு பகவத்கீதையோ அது சம்பந்தமான கோர்ஸா இருக்கும், இல்லைன்னா இந்துத்துவ சம்பந்தமான கோர்ஸ் தான் இருக்கும். ஆனா இந்தியாவுல தமிழ்நாட்டுல மட்டும்தான் தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல், தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் அப்படின்னு புத்தகத்தை தொடங்கும் போதே அங்க ஒரு அறிவை தூண்டுன ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அப்ப தமிழ்நாட்டுல தீண்டாமைன்றது எந்த வழியிலுமே வரக்கூடாது அப்படின்றத பள்ளிகள்ல மிக மிக முக்கியமா செயல்படுத்தினத அரசாங்கம், அதுவும் திராவிட அரசாங்கம் இங்க பெரும் பங்கு வகிக்குது. அப்பேற்பட்ட சூழல்ல இவங்க மொழி வாரியான பிரச்சனைகளை கொண்டு வரும்போது இப்ப இருக்க இளைய தலைமுறை அதை ஏத்துக்காதுன்றத நான் ரொம்ப நம்புறேன். நீங்களும் நம்புவீங்கன்னு நான் ரொம்ப விரும்புறேன். அடுத்ததான் நான் கடைசியா உங்ககிட்ட வைக்கிற ஒரே கேள்வி, இனி வரும் காலங்களில் இந்த மும்மொழி கொள்கைன்றது கண்டிப்பா ஸ்டாப் அவுட் ஆயிடும். இனி வரும் காலங்களில் ஒன்றிய அரச, பார்ப்பன அரசாங்கத்தை, ஆளும் அரசாங்கத்தை எதிர்க்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டு இளைஞர்கள் எதை கையில் எடுக்கணும் அப்படின்றத உங்களோட பார்வையில் என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் வந்து உண்மையை சொல்ல போனா தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து கடைபிடிக்கணும், அவர்களை எதிர்ப்பதற்காக என்ன பார்க்கணும் அப்படின்னா, உண்மையில் அவர்கள் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் விஷயம் அது. நம்முடைய வரலாறு அப்படிங்கிறது என்ன, ஏன் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒட்டுமொத்த இந்தியாவே ஒரு 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 வழியில போயிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு மட்டும் தனி ரூட்டு போட்டு போகுது அப்படிங்கிற வரலாற்றை தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இங்க வந்து நீதி கட்சினா என்ன, திராவிட இயக்கம் என்ன, தந்தை பெரியார் யாரு, அண்ணா யாரு, கலைஞர் யாரு, இவங்க எல்லாம் என்னென்ன பண்ணாங்க, எதனால வந்து இந்த மாநிலம் வந்து இவ்வளவு பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைந்தது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ரொம்ப நுணுக்கமாக போய் பார்க்கணும். ஆமா, வெளிப்படையாக வந்து பேசுகிறவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசலாம். அதேதான் நானும் சொல்றேன். வெறும் பெரியார், அண்ணா, கலைஞர், திராவிடம், நீதி கட்சி இதை மட்டும் தெரிஞ்சுக்க கூடாது. கோல்வாக்கர்னா என்ன, சாவாக்கர்னா என்ன, அவங்களையும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இதை படிச்சுட்டாங்கன்னா அவங்க வந்துருவாங்க. இதை படிச்சுட்டாங்கன்னா அவங்க கண்டுக்கோ. ஏன் வந்து இந்த இப்போ ஒண்ணு வேண்டாம், கொஞ்ச நாள் ஒரு ஒரு 4-5 வருஷமே இருக்கும்னு நினைக்கிறேன். தந்தை பெரியாரை பற்றி ஹெச் ராஜா அவர்கள் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து விட்டாரு. உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, திடல வந்து பயங்கரமான கூட்டம் கூடிருச்சான். எல்லா மக்களும் வந்து தந்தை பெரியாருடைய புத்தகங்களை வந்து குறிப்பாக வந்து இளைஞர்கள் எல்லாரும் வந்து வாங்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. புக்கு வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிருச்சு. மறுபடியும் ரீபிரிண்ட் பண்ணணுங்கிற அளவுக்கு வந்து புக் வந்து தீர்ந்துருச்சு. அதாவது இந்த மாதிரி ஏதாவது அவர்கள் பேசும்போதுதான் என்ன ஆகாது அப்படின்னா, பெரியார் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப பரவலாக வந்து போய் சேர்கிறார் அப்படிங்கிறது. அப்ப அந்த மாதிரி இவர்கள் வந்து பெரியாரை வந்து படித்து விட்டாரு, வந்து இந்த மனுஷன் வந்து எதுக்காக வந்து இவங்களை எதிர்த்து பேசுறாரு, உண்மையில இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எதனால வந்து இவ்வளவு காட்டமா வந்து பேசியிருக்காரு, எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்களே போய் தேடி பார்ப்பாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது அவர்களுக்கு வந்து சூனக்கிய வரலாறு, புல்புல் பறவையில் பறந்து போனதாக இவர்கள் சொல்லுகிற வரலாறு எல்லாம் உண்மையா பொய்யா, இவர்கள் வந்து சுதந்திரத்திற்காக உண்மையில் என்ன செய்திருக்கிறார்கள், இப்போ வந்து சுதந்திர போராட்ட தியாகிகளை எல்லாம் வந்து பின்னால வந்து தூக்கி போட்டு இவங்க பேனர்ல போட்டுக்கிற வரலாறு என்ன, அது எதன் பின்னாளில் இவர்கள் செய்கிற அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மாணவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அதற்கு அவர்கள் மிக முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால் தொடர்ச்சியாக வரலாற்றை படிக்க வேண்டும்.
நம்முடைய வரலாறு எதன் மீது எழுதப்பட்டது அப்படிங்கறத அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மண்ணில் ஏன் நம்ம ஹிந்தியை உள்ள விட மாட்டேங்கிறோம், அதற்காக எத்தனை பேர் தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்திருக்கிறார் அப்படிங்கிற வரலாற்றை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வரலாற்றை எல்லாம் அவர்கள் தானாக தெரிந்து கொள்ளும் போது அவர்களுக்கு தானாக அந்த அறிவு சேர்ந்துவிடும். உண்மையிலே ஆட்டோமேட்டிக்கா தோழர் நம்ம செய்ய ஆமா இப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இந்த இளைஞர்கள் மத்தியில், இந்த மாணவர்கள் மத்தியில் இந்த வரலாற்றை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையை நாம் செய்ய வேண்டும். தொடர்ச்சியாக கண்டிப்பா இது செய்வோம். குறித்து நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா பேசுவோம். இன்னும் தமிழ்நாடு மேம்பட்ட ஒரு நாகரிகத்தில் திகழ்கிறது அப்படின்றத இந்த மாதிரியான பேச்சுக்கள் மூலியமா சம்மட்டி அடியா நம்ம கொடுத்து கொண்டே இருக்கோம். நன்றி தோழர். நன்றி, வணக்கம்.